தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டொனால்ட் ட்ரம்ப் பின் வாங்குறார் அப்படின்ற விஷயம் புதுசா இருக்குல்ல. ஆக்சுவலாக ட்ரேடு சார்ந்து ஒரு எச்சரிக்கை விடுவாப்புல, அதுக்கப்புறம் அதை பண்ணிடுவாப்புல, அதுக்கப்புறம் பின்வாங்கிறது தான் நம்மளுக்கு பார்த்து பழக்கம். ஆனால் போர்க்காலத்தில் பின்வாங்கிறது புதுசாக இருக்குது மக்களே. இப்போ ஈரானை நான் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு தாக்க மாட்டேன், அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இஸ்ரேல் இப்ப ஈரான் இஸ்ரேலை எந்த அளவுக்கு ஒரு வழி ஆக்க முடியுமோ ஆக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இஸ்ரேலோட காஃபர் கிராசிங் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் ஈரான் நடத்தின தாக்குதலோட வீரியத்தை தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு வாகனங்கள் சில்லுசிலா மாறி இருக்கு பாத்தீங்களா? அங்க இருக்க மக்களோட முகங்கள்லயே அவ்வளோ பயங்கள், என்ன இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா பார்க் பண்ணப்பட்ட கார்கள் இருக்குல்ல, அதோட நிலைமையே பறக்குது, ரோலிங்ல பறந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்க மக்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க மக்களே. இன்னொரு பக்கம் இஸ்ரேலையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த இஸ்ரேல் அமெரிக்க படம் சேர்ந்து ஈரானை ஒரு வழியாக்கிட்டு இருக்காங்களே, அதோட காட்சி தான் இது. எந்த அளவுக்கு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்க அழிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதை நான் உங்களுக்கு சொன்னாதான் தெரியும் அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சரிச்சு வச்சிருக்காங்க ஃபுல்லாவே இந்த இடத்துல. இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் ஈரானை விட்டு வைக்கிற மாதிரி தெரியல, இஸ்ரேல் கூட்டுப்படையும் விட்டு வைக்கிற மாதிரியே தெரியல. தெஹ்ரான்ல ஃபியூனரல் மேல ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுக்கலாம்னு சொல்லப்படுதுல. எக்ஸாக்ட் நம்பர் இது வரைக்கும் வெளியே வரல. ஜஸ்ட் இந்த ஈரானோட ரெட் கிரசன்ட் அவங்க ஒன்று சொல்றது, அப்புறம் இன்னும் சில தரப்புகள் சொல்றது தான் போயிட்டு இருக்கு. ஆனா எக்ஸாக்டா எத்தனை பேர் உயிர் போயிருக்குன்னு இது வரைக்கும் தெரிய வரலங்க. ஆனா அங்க இறுதிச் சடங்குகள் மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரிச்சுவல்ஸ் பாருங்க. அரசுகளுக்கு இடையில நடந்துட்டு இருக்க பிரச்சனை, ராணுவ வீரர்களுக்கு இடையில நடந்துட்டு இருக்க பிரச்சனை, அப்பாவி பொதுமக்கள் வரைக்கும் எந்த அளவு பாதிச்சிருக்குன்னு. அவங்க பையனை இழந்தாங்களோ கணவர் இழந்தாங்களோ என்னன்னு தெரியல, அழுதுகிட்டு இருக்காங்க என்னமோ ஃபியூனரல்ல. இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட ஈரானோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹிட் பண்ற அந்த பிளான் இருக்குல்ல, அந்த பிளானை ஏற்கனவே 5 நாட்கள் கைவிட்டு இருந்தாரா? இல்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குல்ல, அதனால எதுக்கு நம்ம அடிக்கணும், அதனால விட்டுருக்கோம். இல்லைன்னா ஈரானோட பிக்கஸ்ட் பிளான்ட்டை முதலாட்சி காலி பண்ணிருப்போம், பவர் பிளான்ட்டை. அதுக்கப்புறம் ஈரான்ல இருக்க என்டையர் பிளான்ஸை முடிச்சிருப்போம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா 5 நாட்கள் கேப் விட்டாரா? இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, இன்னொரு 10 நாட்கள் கேப்புங்க. சோ இந்த 10 நாட்கள்ல நான் ஈரானை தொடமாட்டேன் அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து. ஏன்னா பேச்சுவார்த்தை அடுத்த லெவலுக்கு போகணும்ல, அதனால நான் இதை சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல இன்னொரு மேட்டர் சொன்னாரு ட்ரம்ப், இதை நம்பலாமா நம்பப்படாதான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஈரான் கண்டிப்பா இதை நோன் தான் சொல்லுவாங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் என்கிட்ட கெஞ்சிச்சு, அதாவது 7 நாட்கள் வரைக்கும் எங்களுக்கு எதுவும் பண்ணாம இருங்களா, எங்க நாட்டுக்குள்ள எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து தொடாம இருங்களா, அதுக்குள்ள நாங்க ஏதாவது முடிவு பண்ணிடுறோம் நாங்க கெஞ்சினாங்க. சரி போனா போ, உழைச்சு போ அப்படின்ட்டு நான் தான் 10 நாட்கள் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணேன். ஸோ ஈரான் கெஞ்சதுனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. ஈரான் இதை ஏற்றுக்கோ நினைக்கிறீங்க? ரைட்டு. இப்போ சோஷியல் மீடியா முழுக்க இந்த போட்டோ தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அதாவது ட்ரம்ப்பே சொன்னாரு, அந்த விஷயம் வெளியே வரவே தான் இந்த போட்டோ பல பேரும் கிரியேட் பண்ணி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னாப்ல, ஈரான் விரும்புது, அதாவது நான் தான் சுப்ரீம் லீடர் ஆகணுன்ற அளவுக்கு ஈரான் விரும்புதுன்னு அவர் பேசி வச்சிருக்காரு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, எல்லாரும் நாங்கள் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் யார் மிச்சம் இருப்பான்? நான் தான் இருப்பேன். அதனால என்னையே சுப்ரீம் லீடர் ஆக்கிட்டா என்னன்ற மாதிரி கேட்டாங்க. நான் பெருந்தன்மை நோ சொல்லிட்டேன். இல்ல எனக்கு எல்லாம் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாருங்க ட்ரம்ப். இது போல விஷயங்களை ஒரு நாட்டோட அதிபர், அமெரிக்காவோட அதிபர் பேச முடியும்னாக்கா அது ட்ரம்ப்பால மட்டும் தான் முடியும் போல இருக்கு. அப்படி பேசியிருக்காரு. இதனாலே நெட்டிசன்ஸ் ஃபுல்லா என்ன ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரம்ப் தொல்லா, ஐத்தொல்லா. அந்த சுப்ரீம் லீடரோட பெயர்கள் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, அவங்களோட ஃபேமிலி நேம் ஐத்தொல்லான்றத ட்ரம்ப் தொல்லா நீங்க மாத்தி வச்சிருக்காங்க. அப்படி வெளியான ஒரு கிரியேஷன் தான் இந்த ஒரு கிரியேஷன். ட்ரம்ப் இப்போ ஒரு கேபினெட் மீட்டிங்ல பேசியிருக்காப்லங்க. இந்த அமெரிக்க அரசோட முக்கியமான செக்ரட்டரிஸ் இருக்காங்களே, எல்லாரும் வர வச்சிருக்காங்க. அங்க பேசியிருக்காரு. அங்க என்னென்ன சொன்னாப்ல, ஈரான் எப்படியாவது இந்த டீலை போட்டு முடிங்க சாமி அப்படின்ட்டு என்ன கெஞ்சிச்சு. லிட்டரலா என்ன கெஞ்சினாங்க, பெக் பண்ணாங்க. அவங்க ஒரு கேவலமான போராளிங்க, கேவலமான ஃபைட்டர்ஸ்ன்ற மாதிரி வார்த்தையில விட்டுருக்காருங்க. ஆனா நல்ல நெகோசியேட்டர்ஸ்பா, அதையும் சொல்றாரு. ஒரு பக்கம் சட்டன் அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் அப்படியே அவங்களை தடவை கொடுக்குற மாதிரி. ஆனா நல்ல நெகோசியேட்டர்ஸ்.
அவங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு எனக்கு அந்த நெகோஷியேஷனை பார்க்கும்போது. அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நெகோஷியேஷனை முடிச்சுட்டு டீலை சைன் பண்ணுறது நல்லது. நேரம் கடந்த பிற்பாடு ஐயோ அம்மன் கத்தி பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் சான்ஸை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்க முடியாமல் போயிட்டு டீலுக்கு நோ சொல்லிட்டீங்க அப்படின்னா, நான் ட்ரிகராகி உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, அந்த அடி நீங்கள் வாழ்நாளில் பார்க்காத அடியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஈரானை யார் ஆண்டாலும் அவங்க மறக்க முடியாத அடியாக இருக்கும். அப்பேற்பட்ட அடி உங்களுக்கு தேவையா? அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டா நீங்கள் அப்போ காலை பிடிச்சி கெஞ்சினா நான் விட மாட்டேன், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், நான் பேக் போகவே மாட்டேன்ட்டு ட்ரம்ப் இப்பயே வார்ன் பண்ணியிருக்காப்ல. ஒரு பக்கம் ஒயிட் ஹவுஸ் என்னடானா, எங்கள் தலைவர் ட்ரம்ப்பை பற்றி தெரியுமா, அவர் ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டு அவ்வளோதான். அவர் முடிவு எடுத்துட்டு உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அவர் ஒன்றும் மிரட்டல் மட்டும் எடுத்துட்டு இருக்க தலைவர் நினச்சிங்களா, இறங்கி அடிக்கிற தலைவர் தான் எங்கள் ட்ரம்ப்னு ஒயிட் ஹவுஸ் ஒரு பக்கம் சொல்லுது. அதுதான் சரி, இவருக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குதுன்னு பார்த்தா தலைவன் தனக்கு தானே பில்டப் கொடுத்துட்டு இருக்காப்ல. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா இந்த வாட்ஸ்அப் ஜேர்னல்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு செய்தி எப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அடிஷ்னல் ட்ரூப்ஸை மிடில் ஈஸ்டை நோக்கி அனுப்புறது சம்மந்தமாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. 10,000 ட்ரூப்ஸ் அங்கே அடிஷ்னல். இவங்களே இத்தனை பேர் போகிறாங்கன்னா வேறு எதுக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க? ஈரானுக்குள்ளே கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணுறதுக்கு மேபி அமெரிக்கா பிளான் பண்ணலாம். ப்ரோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் தான் மக்களே. ஆனால் கன்சிடர் பண்ணதா நியூஸை மட்டும் இப்போ போட்டிருக்காங்க அவங்க. ஒருவேளை இந்த டீல் ஓகே ஆகலான்ற பட்சத்தில் அமெரிக்கா ஈரானை ஒரு வழி ஆக்கணுன்ற முடிவில் இருக்கிற விஷயம் இங்கே தெளிவாக தெரியுது. இப்போதைக்கு அமெரிக்காவில் வசிச்சுட்டு இருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே இந்த போருக்கு எஸ் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே தொடர்ந்து நிறைய கருத்து கணிப்புலாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் மக்கள் சொல்கிறது, பெரும்பாலான மக்கள் சொல்கிறது போர் வேண்டாமேங்க, அவங்க அவ்வளோ பேர் கொல்லப்பட்டு அதுவும் இஸ்ரேலோட பிரச்சனை, இதில் எதுக்கு அமெரிக்கா உள்ள தேவையெல்லாம் மூக்க நுழைச்சி எதுக்குன்ற மாதிரி 58% பேர் சொல்கிறாங்களாம். இல்லைங்க இந்த போர் வேணுங்க, ஈரான் வந்து உலகத்துக்கே த்ரெட்டுங்க, அமெரிக்காவோட வேலை உலகத்தை காப்பாற்றுறதுல ஹாலிவுட் படத்தோட டைலாக் வர மாதிரியே அதுமாதிரி நம்ம பண்ணணுங்க, அதுக்காக இந்த போர் வேணும்னு 42% பேர் சொல்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டி எங்கே நினைக்கிறாங்க, அமெரிக்கன்ஸு போர் வேணான்னு சொல்லிட்டு தான். இதில் தான் நாமளும் நிற்கிறோம், உலக அமைதி சார்ந்து. இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் நான் தான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காருல ட்ரம்ப். எந்தெந்த பிரச்சனை தீர்த்து வச்சாரு? ஆனால் ட்ரம்ப் கிரியேட் பண்ண பிரச்சனைகள் எடுத்தீங்கன்னா எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு? நான் அமைதிக்கான தூதுவர்னு சொன்ன ட்ரம்ப்பால எங்கே அமைதி திரும்பி இருக்கு யோசிக்க முடியல. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா பேக் அடிச்சாலும் இவங்க விட மாட்டாங்க போல இருக்குங்க. இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஈரானோட நேவல் கமாண்டர் இந்த அலிரெசாவை நாங்கள் தூக்கணும்ல, எலிமினேட் பண்ணல. ஆக்சுவலாக முந்தைய விட அவரை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன், திரும்ப அவரை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஸோ அலிரெசாவை நாங்கள் தூக்கணும் பார்த்தீங்களா, இது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படையோட வீரத்துக்கு கிடைச்சிருக்க அடுத்த ஒரு சான்றுன்னு சொல்றாப்ல. இதை கிட்டத்தட்ட சேர்ந்து பண்ணிருக்க மாதிரி தான் அவர் சொல்றாரு. இங்க ஒருவேளை அமெரிக்கா கொடுத்த இன்டெலிஜென்ஸா இதை பேஸ் பண்ணி பண்ணாங்களா இல்லை வெப்பன்ஸை கொடுத்தாங்களா இது சம்மந்தமா யாரு கண்டா. ஆனா அமெரிக்காவும் கூட்டு சேர்த்து தான் இவர் சொல்றாரு. கோஆபரேஷன் ரெண்டு பேருக்கும் இடையில அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதை வச்சு தான் அலிரெசாவை முடிச்சோம் நாங்க. இந்த ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்ட்ரைக் இருக்குல்ல ஈரான் மேல, இதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க போறோம், ஒரு காலம் நாங்கள் இதை நிறுத்த மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காரு. அமெரிக்கா ஒரு பக்கம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து தொட மாட்டோம் சொன்னாலும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஈரானை நிர்மூலமாக்குறது பேக் அடிக்க மாட்டோன்னு தெளிவாக இங்கே சொல்லியிருக்காப்ல. இன்னொரு விஷயமா சொல்றாரு, இந்த அலிரெசா கொன்னதை மட்டும் நாங்கள் எதுக்காக இவ்வளோ பெருசாக பேசுகிறோன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, அதை ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்குல்ல, இதுக்கு மூளையாக செயல்பட்டது அந்த அலிரெசா தான். அவர் தான் இந்த ஹார்மோஸில் கீ ரோலை ப்ளே பண்ணவர். அதனால அவர் தூக்கணும்னு நினச்சோம், தூக்கிட்டோன்னு இப்போ இந்த அளவுக்கு பெருமையாக பேசியிருக்காப்ல. இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட அப்போசிஷன் லீடர் இருக்கார்ல, இந்த ஏர் லாபிடு, இவர் செம அப்செட் ஆகி செமையாக வார்த்தையில் விட ஆரம்பிச்சிட்டாரு. இஸ்ரேல் அரசுக்கு எதிராக பேசிட்டு இருக்காருங்க. அந்த அளவுக்கு என்ன சொல்றாப்புல, எல்லா நாடுகளோட ராணுவத்துக்கும் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கும், அதே தான் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் பொருந்தும். இந்த ஐடிஎஃப் இருக்குல்ல, இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், இவங்க அவங்களுக்கான லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு எதிரி சமாளிக்கலாம், ஆனால் ஒரு நேரத்தில் மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எப்படி? இது உங்களோட லிமிட்டை தாண்டி போகிற மாதிரி இருக்கு. இதுக்கு உங்களை குறை சொல்ல முடியாதுப்பா. உங்களை எல்லாம் போர்க்காலத்துக்கு அமுச்சு விட்டுருக்காங்களே நம்ம நாட்டோட அரசு, அவங்கள தான் குத்தம் குறை சொல்லணும். ஏன்னா இப்படி போற நீங்கள்லாம் காயம்பட்டு வரீங்களே, எதுக்காக இந்த ஒரு விஷயம்? ஏன்னா ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து பிளானை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போறீங்கன்னா எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல போல இருக்கு. அதனால தான் கண்மூடி தரமா உங்களெல்லாம் மற்ற இடங்களுக்கு அமுச்சு விட்டுறாங்க, இந்த போர்க்களம் அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு நீங்கள் காயம்பட்டு வந்துட்டு இருக்கீங்க. பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே ஒரு ராணுவ வீரர்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. ஆனால் இஸ்ரேலோட ஆளும் அரசு இருக்குல்ல, அதை தான் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. நேட்டோட சீஃப் மார்க் ரூட் சமீபத்தில் சொன்னார்ல, ஏதோ ஈரான் உலகத்துக்கே த்ரெட்டுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஃபுல்லாக அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, என்னென்னு நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸாக உருவாக்குறதா விஷயம் வந்துகிட்டு இருக்கு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார்ல. இப்போ சொல்லிட்டாரு. என்ன சொல்ல போறாரு? நாம அப்பயே சொன்னோம் பார்த்தீங்கன்னா இவர் தான் சொல்லுவார்னு, அதை தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அமெரிக்கா ஒன்று சொல்லிடுச்சுன்னா அதை மாற்றி பேசுகிற தைரியம் நேட்டோவில் வேறு யாருக்கு இருக்கு? சீஃப் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆமாம்,
ஈரான் இந்த உலகத்துக்கு ஆபத்துன்ற மாதிரி தான் தெரியுதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க கிட்ட சில டேஞ்சரஸான மிசைல்ஸ் இருக்கிறதா நாங்க யூகிக்கிறோம். அப்புறம் நியூக்ளியர் வெப்பனை கிடைச்சிருமோன்ற ஒரு அச்சமும் எல்லாரும் மாதிரி எங்களுக்கும் இருக்கு. இப்போ இது எல்லாமே எங்களோட அலைஸ்க்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அமெரிக்கா அவங்களோட இந்த நியூக்ளியர் அண்ட் மிசைல்ஸ் கேப்பபிலிட்டிஸ் ஆச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்களே, அது சரியானதுதான்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு மார்க் ரூட். இன்னொரு பக்கம் அவர் பேசுறத பல பேரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவை திட்டிகிட்டே இருந்தார்ல, சரி அவர் மனசை குளிர் வைக்கிறதுக்காக அவரோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பேசியிருக்கலான்ற மாதிரி இவரை பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜெர்மன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, நேட்டோ எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணும். இந்த போரை அமெரிக்கா தான் ஆரம்பிச்சது. நம்மளோட வேலை என்ன, யாராவது நாளை பின்னா நம்மளை அடிக்க வந்தால் திருப்பி அடிக்கிறது எல்லாம் ஒன்றா சேர்ந்து, இல்லை அடிச்சிட்டா திருப்பி பெரிய அடியை கொடுக்கறது. இங்கே அது ரெண்டுமே நடக்கலையே, நம்ம தான் இப்போ மேலே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக அமெரிக்கா பேசிட்டு எல்லாமே பேசுவீங்களான்னு ஜெர்மனி ஒரு பக்கம் பயங்கரமாக ட்ரிகராகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மத்தியஸ்தமாக இருக்கும் நேட்டோ, பட் நீங்கள் மத்தியஸ்தத்தை தவற மாதிரி இருக்குன்னு ஜெர்மனி கடுமையான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப் இப்போ ஜெர்மனி எதிர்த்தவர சில விஷயங்களை பேசியிருக்காப்ல, அதை பற்றி நான் அடுத்த வீடியோ அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மார்க் ரூட் இவ்வளோ பேசியும் கூட ட்ரம்ப்போட மனசு இறங்கலை. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்கா நேட்டோ கிட்ட இருந்து இதுவரைக்கும் எதையுமே உருப்படியாக வாங்கலை. எங்கிட்ட அவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் என்ன எங்களுக்கு உருப்படியாக பண்ணீங்க? இந்த கான்ஃப்ளிக்ட்ல வாங்க சண்டை போடலாம் ஈரானுக்கு எதிராக அப்படின்னு கூப்பிட்டா ஒருத்தர வரமாட்டீங்க. இதை நான் மறக்க மாட்டேன். இது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, நேட்டோ செஞ்சல இந்த வேலை கிட்டத்தட்ட துரோகம் மாதிரி தான் சொல்றாரு. இதை நான் மறக்கவே மாட்டேன்னு அவர் இப்போ ஆவேசமா பேசுறாரு. சில நாடுகள் மட்டும்தான் அந்த ஹார்மோஸ் பக்கமா போற கப்பல்களை எஸ்கார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாரு. ஆனா எந்தெந்த நாடுகள்னு இப்பயும் அவர் நேம் பண்ணலங்க. ஓகே, அந்த சில நாடுகள் இருக்கும், நம்பலாம். நேட்டோ ஒரு மோசமான வருங்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இவர் பேசுற பேச்சை பார்த்தா கூடிய சீக்கிரமே நேட்டோல இருந்து கலந்துப்பாருன்னு நினைக்கிறேன். நேட்டோல இருந்து அமெரிக்கா கலந்துருச்சுன்னா அந்த அமைப்பு ஒன்றும் இல்லாமல் போயிடும். என்ன ஆகுதோ ஏதோ ஆகுதோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமீபத்தில் சவுதி அரேபியாவிலேருந்து கிளம்பி வெளியே போயிருந்தாரு பார்த்தீங்களா, காயம் காரணமானு சொல்லிட்டு. இப்போ திரும்ப சவுதிக்கு வந்திருக்காருங்க. இப்போ பல பேர் யூகிக்க ஆரம்பிச்சிருக்கிறது, ஓகே கண்டிப்பாக மேலிடம் இவருக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இந்த டென்ஸான சிச்சுவேஷன் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும் போல இருக்கு. சவுதியை பேஸ் பண்ணியும் கூட ஈரானோட த்ரெட்டு பெருசாக இருக்காது போல இருக்க நம்பிக்கை இவருக்கு கொடுத்து வர வச்சிருப்பாங்கன்ட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை சாமானியர்கள் சார்ந்து ஒரு அட்டாக் நடத்தப்படுறது வேற, பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் சார்ந்து செலிபிரிட்டி சார்ந்து எதெல்லாம் நடந்துச்சு அது உலகம் முழுக்க அட்டென்ஷனை சீக் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொனால்டோ இப்போ திரும்பி வந்திருக்காரு சவுதிக்கு, பார்ப்போம் அவருக்கான பாதுகாப்பு அங்கே உறுதிப்படுத்தப்படுதான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அபுதாபி, இங்கே ஈரான் மிசைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்குங்க, அதுவும் வந்திருக்கு. அங்கே இருக்க ஏர் டிஃபென்ஸ் வச்சு இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்செப்ட் பண்ணுற முயற்சியில் டெப்ரிலாம் செதறோம் பார்த்தீங்களா, அப்படி சில டெப்ரி வந்து விழுந்திருக்கு. 2 பேர் உயிரிழந்திருக்காங்க அபுதாபியில். ஒருத்தர் இந்தியர், இன்னொருத்தர் பாகிஸ்தானி. 2 பேர் உயிர்கள் அங்கே போயிருக்கு. ஒரு இந்தியரோட உயிர் பிரிஞ்ச விஷயம் பல பேருக்கு வருத்தமாக இருக்கும். இந்தியர் பாகிஸ்தான் கிடையாது, எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் மனுஷ உயிர் எல்லாருக்கும் ஒன்று மட்டும்தான். அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம மத்திய அரசு என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸைஸ் டியூட்டி இருக்குல்ல பெட்ரோல் டீசல் மேலே, இதை 10 ரூபான்ற அளவு குறைச்சிருக்காங்க நம்ம மத்திய அரசு. ப்ரோ நல்லது ப்ரோ, அப்போ நம்ம போடுற பெட்ரோல் டீசல் விலைலாம் குறைஞ்சிரும்ல, அதுக்கு தான் 10 ரூபா கம்மியிலன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக அந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்றது கம்பெனி சார்ந்த விஷயமா, இந்த கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் பெனிஃபிட். ஏன்னா இவ்வளோ தூரம் டென்ஷான சுச்சுவேஷனில் இருக்க உலகமே ஆயில் சார்ந்து, இந்த கம்பெனிஸ் ஆயிலை வெளியே ப்ரொக்யூர் பண்ணி வரதே கஷ்டம். இந்த பேர்டை நாங்கள் குறைக்கிறோன்ற மாதிரி தான் 10 ரூபா வரைக்கும் எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட், ஆயில் கம்பெனிஸ்க்கு இங்கே. ஆனால் இதோட பெனிஃபிட் எதுவும் கன்சியூமர்ஸ்க்கு வராது. அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த 10 ரூபா உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் நம்பிடாதீங்க. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. ஈரானுக்குள்ள அமெரிக்க படை புகுந்துருச்சு அப்படின்னா, கிரவுண்ட் இன்வெஸ்டை மேற்கொள்றாங்க அப்படின்னா யாருக்கு பேராபத்துன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு, வரட்டும் நாங்கள் இதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இதை தாண்டி இந்த டீல் ஓகே ஆகலன்ற பட்சத்தில் அமெரிக்க படம் அங்கே உள்ள போகுது அப்படின்னா யாருக்கு பேராபத்தா இருக்கும்? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே.
மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.